இயல்பாகவே வாய் பேச முடியாது, காது கேட்காது. இதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன். இந்த படத்தை எங்க தொடங்கணும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தொடங்க. நான் எப்பயும் வந்து சேலஞ்சிங்கான வாழ்ற ஒரு ஆள். நிறைய சேலஞ்சிங்கை பார்த்தாச்சு. இது ஒரு சேலஞ்சிங். என் ஒய்ஃப் கூட சொன்னா, பசங்க சொன்னா, அப்பா இவரை வச்சு நீ படம் ஒண்ணுப்பா அப்படின்னாங்க. அங்கிருந்தான் இந்த படத்துல ஆணி வேறு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு விதை அங்கதான் போட்டேன். இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்காக நினைக்கவே இல்லை. நான் எனக்கு நம்ம சேலஞ்ச் தானே, நம்ம தான் நிறைய பார்த்துட்டேன். ஏன்னா சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்து தானே வர வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்ரீகரியை பொறுத்த வரைக்கும் வெரி டேலண்ட் பர்சன். நான் போய் எதுக்குன்னு சொல்லுவேன், வாய் பேச அப்படியே அது புரிஞ்சு டக்குனு எமோஷனல் பார்த்தீங்கன்னா இப்போ செந்திலா சொன்னார், இல்லப்பா இந்த பையன் இப்படி சூப்பராக பண்ணியிருக்கான், ஒரு மோகன்லால் பண்ணிருக்கான். வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னொரு மோகன்லாலாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீகரி அப்படிங்கிற ஆசை. நல்லா வருவாரு. இங்க இருக்க அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும். அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, என் பையன் பார்த்துக்கங்க, எனக்கு வேணாங்க என் பிரதர் நான் பார்த்துக்கன்னு சொல்லி அப்படிதான் கூட்டு வந்தேன் இந்த படத்தை. உங்க சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் மிக நன்றி. ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் சொல்கிறேன். மனிதனம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஓரிரு நூற்றாண்டில் எத்தனையோ சாதனைகள், எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம், மருத்துவமனை அந்த மாதிரியே வந்து முன்னேறிட்டு இருக்கு. ஆனால் அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் வந்து ஒரு விதையாக எடுத்து அதை ஒரு கதையாக ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமாக உருவாக்கி இருக்காரு. ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அருமையான கதையாக எடுத்திருக்காரு. நல்ல படமாக வந்திருக்கு. எங்கள் எல்லாருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம். அதை சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும். நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சிஷ்யன் இவ்வளோ தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும்போது பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேசுங்க சொல்லுங்கள். ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாகவே வந்து ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். ஏன்னா எங்களோட சீன்ஸ் எல்லாம் நடிக்கும் போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனார். நான் சொன்ன டென்ஷன் ஆனப்பா, இதை என்ன புரிஞ்சுக்கோ, இது எதுக்கு சேர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு நான் பண்ணினேன். அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அப்புக்குட்டி முதல்ல எங்கே நடிக்கும்போது சார் நான் எதுக்கு பயப்படுறீங்க சார் அப்புக்குட்டி, நான் வந்து உங்களுக்கு நடிக்க வந்துடுங்க அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறோம் அதுக்கு நீ கவுண்டர் அடிக்க, உங்களுக்கு கவுண்டர் அடித்தா நான் கவுண்டர் அடிப்பேன் அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண. அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான். என்னையும் அப்புக்குட்டி தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், இன்க்ளூடிங் ராஜா. நீயா யாரு நீங்க இருக்கீங்களா? ஓ சாரி, எனக்கு இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே புதுமுகம் தான். செந்தில்நாதன் ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர், அவர் பழம்பெரும் நடிகர் அவர், அதனால் அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னுடைய சிஷ்யப்பள்ளை வந்து ஏற்கனவே 2 படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொண்டாட மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இன்னும் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும். அதுக்கு எல்லாம் வந்து இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. சூரியனும் சூரியகாந்தியும் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறோம். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, திரைப்பட இயக்குனர் எழில் அவர்களே, சந்தன பாரிசார் அவர்களே, கூல் சுரேஷ் அவர்களே, ராஜசிம்மன் அவர்களே, அப்புறம் எங்கள் டைரக்டர் சரவண சுப்பி அவர்களே, ராசி அழகப்பன் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலாக மன்சூர் அலிகான் அவர்களே,
நான் கூல் சுரேஷ்னு சொல்லும்போது மட்டும் யாருமே கைத்தட்டலை, அது ஏன்னு தெரியல. ஏன்னா அதுக்குன்னு வந்துட்டு அந்த வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அதே மாதிரி செந்தில்னா சார், அவரை மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு குறிப்பு சொல்லணும். நாங்கள் எங்கள் படம் ஃபஸ்ட்டு ராமராஜன் வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசராக. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி சார் பிஸியாக இருந்தார். இப்போ அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படித்த பிள்ளைலாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம், சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்போ என்ன சொன்னார், எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் கடன் இருக்குது, இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் பண்ண அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். என் யூனிட் பேர் எல்லார் பேருமே போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ ஒரு கஜேந்திர குமார் ஒருத்தட்ட கதையை கேட்டோம். அவர் சாரே சொன்னார், கதை சொன்னார், கதை நல்லா இருந்தது. என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்ன தம்பி நல்லா ஓடிட்டு இருந்தது. இப்போ ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டு இருந்தது. சின்ன தம்பியில் வந்து இது ரஜினியில் வந்து போக்கிரியும் சின்ன தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு. அந்த படம் வந்து 28 நாளில் ஆர்ஓ ஃபிலிமில் அவுட்டோரில் ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா. நான் அழகாக அதை ஒரு நல்ல விலைக்கு வச்சுட்டு அந்த கடன் அடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஏதாவது ஒரு மேடை கிடைக்க அவருக்கு நன்றி சொல்ல நினச்சேன். இன்றைக்கி அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் இங்கே மேடையில் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. ஒரு ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் நிறையா தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அவருக்கே தெரியும். இப்போ என்னென்னா அதே மாதிரி மன்சூர் அலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓவில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன காசு சம்பளம் பேசுகிறாரோ அதை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவார். அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் அவர். இந்த ஏஎல் ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசில் இருக்கவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தானம் பாரதி சாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டார், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி நடிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துறாங்க. நன்றிங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க. நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்கார், கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி, அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏலே ஏலே அப்படி ஆள் இப்போ நல்லா செகப்பாக இருப்பார். ஆனால் அந்த சாங்கு ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா? வெளில நீங்கள் இப்போ எதுக்கு வெளியிலே நின்றுட்டுருக்காருன்னு இருக்காரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவர் வந்து மந்திரம் தான் ஓதுவார்னு பார்த்தேன், இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் யாரோ வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கைத்தட்டல கொஞ்சமாக தட்டுங்கனாக்க நீங்கள் அதிகமாக தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் ப்ரெஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றத சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. சிவகுமார், நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாக்கா, இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா, கோயம்புத்தூரில் நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து தருவார். யார் டிக்கெட் எடுப்பா? அதே மாதிரி இப்போ சிவகங்கை, நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பேரரசாரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ திருவாரூர் சைடில் உள்ள ரசிகர்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சொல்கிறீங்களா, சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில் கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவார். அது யாருன்னா, யாரு இல்லை, மன்சூர் அலிகான் அண்ணன். மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யார் கரெக்டான பேர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு, இங்கே சென்னையில் உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவார். ஏண்டா நீ இவ்வளோ பேசிய, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன், என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க 350 பேர் வந்து படம் பார்ப்பாங்க, நல்லா கை திட்டாங்க, உங்களை ரசிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து இன்னும் எதனா ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதை போகட்டும். நன்றி நன்றி நன்றி. வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். டைம் ஆகிட்டு இருக்கு. மேடை அதை சாக்கா வச்சு பேசுறதும் ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மேடையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையாக இருக்குது. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஷூட்டிங் டென்ஷனில் நான் ஓடியாந்தா கூட இந்த மேடையில் வந்து உட்காந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உழைப்பு அவ்வளவும் வந்து இதோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஏஎல் ராஜா அவர்களுக்கு தான் சேரணும். ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு படுற கஷ்டங்கள்லாம் நேரில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படத்தோட வெற்றிக்காக அவருடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம். இந்த படம் வந்து அவருக்காகவாது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க மங்கள்நாத குருக்கள் ஐயா அவரோட பையன் ஸ்ரீஹரி, அவர் என் படத்தில் தான் முதல்ல வந்தார், நடித்தார். இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அப்புக்குட்டி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து கேரளாவில் தான் பிறந்திருக்க வேண்டியவர். உண்மையிலே ஒரு அருமையான கலைஞன். என்னுடைய ஆரம்பகால படங்களில் அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் நடிக்காமல் போயிட்டார். கண்டிப்பாக அவரை நான் யூஸ் பண்ணிக்கோ. அவங்க கூட நடித்த ரேவதி அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜா அவர்களை பற்றி சொல்லும்போது இந்த படத்தை வந்து எத்தனை பேர்கிட்ட போட்டு காமிச்சாரு, எவ்வளோ பேரை இந்த ஃபங்க்ஷனுக்கு காமிச்சாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணி இந்த விழாவுக்கு அழைக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலாக அவங்க கொடுக்குற வந்து ட்ரைலரும் சரி பாடலும் சரி ஒரு குவாலிட்டியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள், தாளிகையாளர்களே, இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே, இயக்குனர் செந்தில்நாதன், ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே, ராஜசிம்மன், நடிகர் மஸ்தான் பள்ளியூர் சரோஜா மாஸ்டர்கிட்ட நானும் டான்ஸராக இருக்கையில் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடியிருக்காப்புல. அவர் பிடிக்க முடியாது, அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான். சந்தான பாரதி அவர்களே, அப்புக்குட்டி அவர்களே, தொகுப்பாரணி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, இயக்குனர் ஏஎல் ராஜா,
அவர்களே எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும், சூரியன் இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல. சூரியகாந்தி அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை. ஏன் வரல? இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோடு சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். காடாக கத்தினேன், கரடியாக கத்தினேன். எப்பா இது 38 39 நான் மொத்தமாக இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும். ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு. அந்த டீமில் யாருமே சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்லலை, சரத்பவார் சொல்லலை, ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை. அதனால் அவர் வரல. இப்போ என்ன ஆதங்கம்னா, இல்லை இந்த விசச்சாராயம் நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது. 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போகிறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகளில் இருக்கலாம். இப்போ இந்த பேரரசெல்லாம் இருக்கார், பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத, ஏமாற்றி ஒருத்தனை வராத. மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றதே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னேன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன். நான் அதை சொல்லி இவங்களை சோகத்தில் மூல் கடிக்க வரலை. சூரியனும் சூரியகாந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க. இவர் டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சு தான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்கிறாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிக்காரங்களே அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காமல், ஒரு மக்களை சந்திக்காமல், மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களே. எந்த தேர்தல் கேட்டால் காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் எது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன். நடப்பு வேறு, அது வேறு. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு? மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் எங்கடா வர போகிறாங்க. ஒன்று மிகப்பெரிய இது. அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கப்பா எடுத்து போயிட்டாரா? வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புலையா? எலான் மாஸ்க் சொல்கிறாப்புலையா? அது டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அதை மேனிப்புலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான், என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம். எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே பஞ்சாயத்து. இல்லை இப்போ எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு, அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா? பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க.
அதுக்குன்னு சில சேனல் இருக்குது, அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும், தப்பாக இல்லை, ஒரு நடிகையாக சொல்கிறேன். அது யாருப்பா, ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், தலைவர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க, எல்லாமே பில்டப்பு. பில்டப்லேயே சினிமா போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்போ கவுன்சிலர்லேருந்து இவன் எங்கேப்பா இவர் போயிட்டாரா, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ இவருப்பா, அதான்ப்பா கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா, உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்கே இருக்குது? முதல்ல பெரியாரை சொல்கிறீங்க, அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா? அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். பெரியார் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போது தேர்தல் இது முளமாரித்தனம் பண்ணுறா, அந்த மிஷின் நடக்காது. அழகா 100-270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர், முட்டாள்தனமாக பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும், ஆமாப்பா எப்படிப்பா இது, அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான், அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளோ முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன், சரியாக அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது இங்கே போட்டிங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6.5 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி, இந்த பைத்திய ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கு. அந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தன் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க, என்ன வேணும்னு தெரில. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா. அதில் 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டான் முகமது பின் துக்ளக், 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவருக்கு பண்ணிட்டார். அதுக்கு அந்த காலகட்டம் வேறு. ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணம் சொல்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சு இப்போவும் ஆஸ்பத்திரிகளை கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா? குழந்தை பிறகுற எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனால் சிசேரியன் இல்லாமல் 100க்கு 99% சிசேரியன் வைக்கிறான். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸு. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே. எங்கள் யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா? யாராவது செவிலி தாய் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில், அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுற்றிக்கிச்சு கழுத்தில். எத்தனை குழந்தைகளுக்கிட்டா குடல் சுத்தம்? சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு. ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க. என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்னப்பா இருக்கு அது ஊசி. கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு. இப்போ விசச்சாராயன்னு 100 பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு கொடுத்தான் செத்தான் போயிட்டாப்புல இல்லையா?
மதுவை ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமானமாவை, பணம் பாலெல்லாம் கிடையாது, கல். இப்போ ஷாம்பைன் 15,000 16,000 ரூபாய்க்கெலாம் பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு, குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மதுவை டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுகிறீங்கல்ல, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் இப்போ பேர் சொன்னால் ஜாதி ஒழிக்கிறோம், எதுக்கு? சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே. கட்சியில் சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரட்சி நம்ம போவோம்ப்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கே வேலூரில். நான் அங்கே நிற்பேன், என் காசை போட்டு நின்ன. என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியர் நிற்க வைப்பாங்க, செட்டியார் நிற்க வைப்பாங்க, நாடா நிற்க வைப்பாங்க. ஓட் பெல்ட்டு, ஓட்டு வங்கி, அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு போடுவாங்க. நானுக்கு 10 இப்போ பேச்சாளர்லாம் கூட்டு போனேன், இந்த குணாச்சி நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல, சத்தியமா. அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? இல்லை. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா, அப்படி ஒரு தடவை தான் அங்கே பேசினேன். அடே 500 ரூபா பிச்சை காசு, எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சடையுமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க. இந்த சாராய சாவு, நாடு நாசமாக போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்லத் கத்தனார். அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா? அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு. படித்த ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதே மில்லத் கதறாரு, போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறாரு, வீட்டுக்கு போகிறார், கதறாரு. அந்த சமூக வீணாக போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தங்கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காய் அவிக்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நாருது. விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக ஒலி, தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் கூட செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கும். அவனு கூட அடிக்கிறான், பான்பராக அடிக்க. சாராயத்தை விடுங்க, சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பயன். அது இருக்கட்டும்பா, தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்தில் வாங்க 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 கொடுத்தார், தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு இருந்தா பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி தங்கச்சி பாப்பா, நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கட்டை ஒன்று அடிச்சு, அதுங்க அவங்கள காணா எங்கப்பா? இப்படிலாம் ஏமாத்தக்கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு நாட்டுக்கட்டை ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணில், அந்த ஹீரோயினி எங்க? துபாய். இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் இங்கே கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி, அதான் ஹீரோயினிங்க. நீங்கள் இதான் இங்கே நியாயமே இல்லை. நீங்கள்லாம் இப்படி ஏமாற்றக்கூடாது. இது முள்ளமாரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவான். முள்ளமாரி அயோக்கியத்தனம் சார். நீங்கள் வாழ்த்திட்டு போகிறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்து. நாடே கேட்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்போ திமுக ஓப்பனாக சொல்கிறேன்,
40 சீட்டு வச்சுருக்கீங்களே, டேய் பாருங்க, நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், நீ வாக்குச்சீட்டில் நடத்து. ஏன் சொல்லலை? உன் பருப்பு அங்கே வேக வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்டு தள்ளிடுறேன், நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன். அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரியகாந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கும். அதே முட்டாளாக தான் ஆக்கிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழன் பிரச்சனை தீர போகிறது இல்லை. தீருமா? மீனவ பிரச்சனை தீர போகிறதில்ல. கடிதம் எழுதுவாங்க, நீட் என்ன மூப்பிச்சு, அவன் ஒரு 40 சேனல் நடத்துகிறான். அதை வச்சு ஒரு கையில் கிடச்சா அடித்து விறகு கட்டையிலேயே மண்டையை பிறந்துருவேன். ஒரு 4 பேரை வரவழைச்சிக்குவாங்க, டிபேட்டான் நீட் என்ன அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டில் நம்மளுதான் இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள். எந்த பிரச்சனையும் தீருதா? இந்த நீட்டை பற்றி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான். எனக்கு வாயில் ஏதோ வருது. இது ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நான் மீனவனை கைது பண்ணுறான். நம்ம காவேரி தண்ணி வர போகிறதில்ல, முல்லை பெரியார் வர போகிறதில்ல, பாலாறில் தண்ணி வர போகிறதில்ல. இவனை இந்த சாராயத்தை விற்று பொழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டுறை சொல்கிறோம்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ செந்தில்நாதன் அப்படி ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும். சரத்குமார் சார் ஒன்று, இன்னொரு புது பையனோட ஒன்று, தங்கமான தங்கச்சி. இங்கிட்டு ஆமாம், ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே. என்ன ஹீரோவை நடிக்க வச்சிங்க. ஆனால் அந்த அருண் பாண்டியன் விடவே இல்லை. என்ன ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்க விடலை. நான் என்ன தான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்லை, டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ராசியால் பண்ணி ஒரு கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில், அப்படி இப்படின்னாங்க. ஆனால் காலத்துக்கும் அழியாமல் அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டரில் ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கில் ஒதுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான்? எந்த நாயும் பேசாது. எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சிருக்கானுங்க, எத்தனை நாடுகளில் எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சுருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது வந்து ஒரு இயலாமை இல்லை. உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. அதை தொடப்பு கட்டையில் அடித்தா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, இது எந்த டிபேட்டுக்கு வேண்டாம். வாரே பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால் வடக்கையும் வாழலை, தெற்கும் வாழலை, ஒன்றுமே வாழ. ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமாம், அது சூரிய கொடுமை இல்லைப்பா. அதனால ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா. எப்போ அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் தனியாக போராடி 4 ஓட்டு வாங்குகிறேன். அதில் ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயிலில் நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கல்ல. அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாகணும்ல, மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல. அவ்வளோ இயலாமல் அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல? நல்ல பாயிண்ட். இல்லை, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் அது மோதி விட்டு போனோம்னா முன்னாடி சொன்னேன், இன்றைக்கி சொல்லுவேன், என்றைக்குமே அப்படி தான். மிஷினுக்கு வரைக்கும் அதுதான். அது அநியாயம் நடத்தப்படுதா இல்லையா?
ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ லட்சம் லட்சம் கோடி கோடி பண்ணுறீங்கல்ல, கூப்பிட்றீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல. அவ்வளோதான். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கோட்டை மாதிரி 400 பேர் 200 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே மெஷின் 40 இதை திறந்தால் 50 அப்போலாம் இந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம்னு இல்லைங்க, நிறைய படம் இல்லைங்க. டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள். ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி சரி, நல்ல திறமையானவர். நிறைய திறமைசாலிகள் இப்போ கேரளாவில் இருக்க மாதிரி இங்கே வரமாட்டேங்குது. வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் 2000 4000 5000 ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேப்பா, அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க, ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கவன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான்? அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு இந்த பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும், இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா. பொங்கல் அது இது பொங்கல் இதாக விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரையாக போய் கொட்டுறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களால், மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க. சாராயத்தில் சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடணும், அப்படி சுரண்ட முடியாது. எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம். செந்தில் நலன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா டைம் இல்லாதனால எல்லார் பேரும் சொல்ல முடியல. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி எனக்கு டைரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். பெரிய டைரக்டருங்கிறப்ப மகாநதி படம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். அப்போல்லாம் நாங்கள் டைரக்டரை பார்க்கணுன்னா அங்கே நின்று பார்ப்போம், பக்கத்துலேயே நெருங்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வந்தேன். அதனால் டைரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கு இருக்கும் அவங்க கூட பண்ணுற வரைக்கும். ஃபஸ்ட் நாள் இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து என்னை இயல்பாக அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிட்டார். வாடா தம்பி, என்னடா நீ என் தம்பி தான்டா அப்படிங்கிற அளவுக்கு இழுத்துட்டு போய் ஒரு சாதாரணமாக என்ன ஆக்கி நடிக்க வச்ச சந்தான பாரதி சாருக்கு நன்றி. நான் நடித்ததை விட இந்த படத்தில் நடித்த ஸ்ரீஹரிக்கு மேலே சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் வந்து ஏஎல் ராஜா சார் தம்பியை வச்சு பண்ணியிருந்தேன். நான் பார்த்துட்டு அதிலே மிரண்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாப்புல இப்படி தம்பிக்கு சில பேச முடியாது, காது கேட்காதுன்ட்டு. ஆனால் அதை மீறி அவருடைய திறமையை காமிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதுக்கப்புறம் விக்ரம் சுந்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அவர் காம்பினேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது, ஆனால் சிறப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல, மகிழ்ச்சி. மஸ்தான் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எனக்கு வந்து அந்த சாங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே நான் இப்போ ஒரு டான்ஸர் கிடையாது, ஆட தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன். ஒரே நாளில் ஆட வச்சிட்டாரு. என்னடா சாங் எப்படி வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. உண்மையாகவே அது வந்து டெக்னீஷியன் அவங்களால தான் முடியும். நம்ம வந்து ஒப்படைக்க தான் முடியும். அவங்க நம்மளை வேலை வாங்குறது டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் தான். அந்த வகையில் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஏஎல் ராஜா சார் இந்த படத்தில் கடினமாக உழைச்சிருக்காரு. அவர் கூட இருந்த இணை தயாரிப்பாளர்களும் சரி, எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க நல்லா வர்றதுக்கு காரணம் டைரக்டர் ஏஎல் ராஜா சார் தான். அதுக்கு முன்னாடி நான் தீக்குச்சி படமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் கூட நடித்த ரேவதி, அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா நடித்தாங்க, மிக்க மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவங்கள நான் படங்களில் நிறைய நடிப்பாங்கன்னு பார்த்தேன். இப்போ வந்து அரசியலில் இறங்கியிருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் படத்தை தேட்டரில் வந்து பார்த்து மகிழ்வீங்க. தேங்க்யூ.